இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணி அதில் சாதம் எப்படி இப்போ செய்கிறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். நான் ஆடி 18க்காக இதை ப்ரிப்பேர் பண்ணேன். ஒரு 8 வரமிளகாய், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் எள்ளு ஊற்றி நல்லா தனித்தனியாக வறுத்து பொடிச்சு வச்சுக்கணும். இது பொடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா கலந்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் 150 ml கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், மறுபடியும் ஒரு 8 வரமிளகாய், கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் நல்லா தாளித்து நிறைய கருவேப்பிலை போட்டு நிறைய பெருங்காயம் போட்டு நான் கடைசியில் தான் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சு எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா சிம்லேயே கொதிக்க வைக்கணும். நல்லா வத்த குழம்பு பழத்தில் சுண்டி வரும். அப்போ அந்த பொடியை போட்டுட்டு நல்லா கிண்டி நல்லா கொதிக்க விடணும். சாதத்தை நல்லா பலான்னு வடித்து அதில் நல்ல எண்ணெய் விட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறி வச்சுருக்கணும். மறுபடியும் ஒரு சட்டி எடுத்து அதில் மறுபடியும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு தாளித்து இந்த புளிக்காய்ச்சலை போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மேம்பொடியையும் போட்டு வதக்கி இந்த சாதத்தையும் போட்டு வதக்கி எடுத்து நல்லா கலகலன்னு புளியோதரை சீக்கிரமாக ரெடி.